அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே, குரு பெயர்ச்சி பலன்கள். நிகழும் குரோதி வருடம் சித்திரை 18 1/5/2024 புதன்கிழமை அன்று உங்களது ராசிக்கு அஷ்டம ஸ்தானத்திலிருந்து பாக்கிய ஸ்தானத்திற்கு பெயர்ச்சியாகி மிகுந்த அனுகூலமான நன்மையான பலன்களை அளிக்க உள்ளார். சுமார் ஓராண்டு காலம் 9ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்யும் குரு பகவான் அரசாங்க வழியில் பல்வேறு ஆதாயங்களை அடையக்கூடிய அமைப்பை தரும். வசிக்கின்ற இடத்தில் நல்ல பெயர் புகழ் போன்றவற்றை ஏற்படுத்துவார். இந்த 9ஆம் இடம் என்பது பிதுர் ஸ்தானம், பாக்கியஸ்தானம், தர்மஸ்தானம், தகப்பனார் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய உயரிய ஸ்தானம். புண்ணிய காரியங்கள் செய்யக்கூடிய அமைப்பும் உண்டு. குரு பகவான் 9ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்து முதலில் உங்களது உடல் நலனை மேம்படுத்துவார். கடந்த காலகட்டங்களில் அலைச்சல்கள், உடல்நலக்குறைவு போன்றவைகளால் அவதிப்பட்டு வந்த உங்களை மிகவும் முன்னேற்றமான நிலைக்கு, உடல் ஆரோக்கியத்திற்கு கொண்டு வருவார். மனதில் தைரியத்தையும் தன்னம்பிக்கையையும் ஏற்படுத்துவார். ஏற்கனவே இருந்த பல்வேறு பிரச்சனைகள் சூரியனை கண்ட பனி போல் மறைந்துவிடும். உங்களது அந்தஸ்து உயரும். பொன் பொருள் சேர்க்கை ஏற்படும். இருப்பிடத்தை சிலர் மாற்றம் செய்வதற்கான வாய்ப்புகளையும் தரும். இந்த மாற்றம் உங்களுக்கு வசதியாக இருக்கக்கூடிய அமைப்பையும் தரும். இடப்பெயர்ச்சியின் மூலம் வேறு இடங்களுக்கு வந்து வாசம் செய்யும் வசிக்கும் பலருக்கும் நல்ல அனுகூலமான நிலையை குரு பகவான் ஏற்படுத்துவார். சொந்தமாக வீடு, நிலம் வாங்கும் யோகம் போன்றவற்றையும் ஏற்படுத்துவார். வாகனங்கள் போன்றவற்றையும் வாங்குவதற்கான அமைப்பை தருவார். கல்வி கற்பவர்கள், மாணவர்கள் மற்றும் கல்வி கற்பிப்பவர்கள், ஆசிரியர்கள் போன்றவர்களுக்கு மிகுந்த அனுகூலமான பலன்களை தருவார். புதிய பொறுப்புகள், பதவிகள் கூடி வரும். கடல் கடந்து செல்ல நினைத்தவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் கூடி வரும். அரசாங்க பணியாளர்களுக்கு பதவி உயர்வு, பணியிட மாற்றம் போன்றவை ஏற்படும். பொதுவாக இந்த 9ஆம் இடத்து சஞ்சாரம் ஆனது தொட்டதெல்லாம் துலங்கும் நல்ல காலமாகவும், புண்ணிய தீர்த்த ஸ்தல யாத்திரை போன்றவை செல்லும் காலமாகவும், மிகவும் அனுகூலம் தரும் காலமாகவும் இந்த 9ஆம் இடத்து சஞ்சாரம் அமையும். இந்த 9ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்யும் குரு பகவான் தனது 5, 7, 9 ஆகிய பார்வைகளால் மேலும் பல நற்பலன்களை உங்களுக்கு அளிப்பார். 9ஆம் இடத்தில் பாக்கியஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்யும் குரு பகவான் அந்த பாக்கிய ஸ்தானத்தை மேம்படுத்துவதுடன் தனது 5ஆம் பார்வையாக உங்களது ராசியை பார்த்து ராசிக்கு ஒரு நல்ல வலிமை, தைரியம், மனோதிடம், ஆரோக்கியம் போன்றவற்றை ஏற்படுத்துவார். உங்களை புறம் பேசியவர்கள் இப்போது உங்களை போற்றி துதி பாட ஆரம்பிப்பார்கள். உடல் நலக்குறைவினால் ஆரோக்கிய குறைவு கொண்டிருந்த, ஆயுள் பலம் பற்றி கவலை கொண்டிருந்த நிலை மாறும். மகிழ்ச்சி அதிகரிக்கும். தோற்றத்தில் கம்பீரம், மிடுக்கு கூடும். ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படும். மகிழ்ச்சியுடன் இன்பமான நிலை போன்றவை ஏற்படும். பெயரும் புகழும் செல்வாக்கும் உண்டாகும். உங்கள் சிந்தனை செழிப்படையும். பொதுவாக முன்கூட்டியே எதையும் தெரிந்து கொள்ளும் ஆற்றலும் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் இருக்கும். உங்கள் குண நலன்கள் சிறப்பாக இருக்கும். குரு பகவான் தனது 7ஆம் பார்வையாக உங்களது ராசிக்கு 3ஆம் இடமாகிய
தைரிய வீரிய காரிய ஸ்தானத்தை சகோதர ஸ்தானத்தை பார்வை செய்து அந்த இடத்திற்கும் நற்பலன்கள் அளித்து அவ்விடத்திற்குரிய பலன்களையும் மேம்படுத்துவார். குரு பகவான் உங்களை துணிச்சல்காரராக வைத்திருப்பார். எடுத்த காரியத்தை நிறைவேற்றி தருவார். தைரியம், தன்னம்பிக்கை, திடமனம் உடையவராகவும் தைரிய காரிய வீரிய அமைப்பு உடையவராகவும் குரு பகவான் உங்களை மாற்றிவிடுவார். மேலும் மற்றவர்களின் எச்சுக்கள் பேச்சுக்கள் போன்றவற்றை தாங்கள் ஒரு பொருட்டாகவே எடுத்துக்கொள்ள மாட்டீர்கள். உங்களை புறம் பேசியவர்கள் காணாமல் போய்விடுவர் அல்லது உங்களுக்கு துதி பாடுவர். மேலும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு எதிரியானவர்களை தாங்கள் ஒரு பொருட்டாகவே மதிக்காமல் கண்டுகொள்ள மாட்டீர்கள். வீரியமும் தைரியமும் போகமும் நிம்மதியான வாழ்க்கையும் ஏற்படும். குரு பகவான் தனது 9ஆம் பார்வையாக உங்களது ராசிக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானம், புத்திரஸ்தானம், புகழ்ஸ்தானம் என்று சொல்லப்படும் 5ஆம் இடத்தின் மீது பார்வை செய்து மிகவும் அனுகூலமான பலன்களை ஏற்படுத்துகிறார். குழந்தை பாக்கியம் இல்லை என்ற நிலை மாறி வாரிசுகளை ஏற்படுத்துவார். குழந்தைகள் கல்வி சிறப்பாக இல்லையே என்ற நிலை மாறி குழந்தைகள் சிறப்பாக கல்வியில் முன்னேற்றம் பெறுவர். வேலைவாய்ப்பு இல்லாமல் இருந்த உங்களது புத்திரர்களுக்கு வேலைவாய்ப்பு சிறப்பாக கைகூடி வரும். கடந்த காலகட்டத்தில் பிள்ளைகள் உங்களது சொல் பேச்சை கேட்கவில்லை என்கின்ற நிலை மாறி அவர்கள் உங்களுக்கு ஆதரவாக அனுகூலமாக இருக்கக்கூடிய நிலை, பிள்ளைகள் வளர்ச்சி பாதையில் செல்லக்கூடிய நிலை போன்றவை ஏற்படுத்தும். மேலும் இறை வழிபாடு போன்றவற்றை ஏற்படுத்துவார். கடந்த காலங்களில் ஆலயங்களுக்கு வழிபாட்டிற்கு செல்வதற்காக பலமுறை நினைத்தும் அது தட்டிக்கொண்டே சென்றிருக்கும். இனி வரும் காலங்களில் ஆலய வழிபாடு சிறப்பாக ஏற்படும். ஆன்மீக முன்னேற்றங்கள் பலருக்கு நீங்கள் ஆன்மீகம் பற்றிய கதைகள் பிரசங்கங்கள் சொல்லும் அளவிற்கு உங்களுக்கு அறிவாற்றலை ஏற்படுத்துவார். மந்திர பிரயோகங்கள் போன்றவை செய்பவர்களுக்கு உரு போடுபவர்களுக்கு மிகவும் அனுகூலமான பலன்களை ஏற்படுத்துவார். மொத்தத்தில் இந்த 9ஆம் இடத்து குரு பகவான் உங்களுக்கு மிகவும் அனுகூலமான பலன்களை ஏற்படுத்துவார் என்பதில் எவ்வித சந்தேகமும் இல்லை. குரு வக்ரம் பெறும் காலகட்டம் புரட்டாசி 29/15/10/2024 செவ்வாய்க்கிழமை முதல் தை 29/11/2/2025 செவ்வாய்க்கிழமை வரை குரு பகவான் வக்ரம் பெறுவதால் இந்த காலகட்டத்தில் புதிய முயற்சிகள் செய்தல், அகலக்கால் வைத்தல், முதலீடுகள் செய்தல் போன்ற இனங்களை தவிர்த்து விட வேண்டும். எதிர்பார்த்தது போல் நடவாமல் விரயமாகிச் செல்வதற்கான வாய்ப்புகளும் உண்டு. எனவே இந்த குரு வக்ரம் பெறும் காலகட்டத்தில் நிதானமாக செயல்படுதல் அவசியமாகிறது. ஒருமுறை ஆலங்குடி குரு பகவான் ஆலயம் சென்று வழிபட்டு வருதல், அதாவது வளர்பிறை வியாழக்கிழமை அன்று சென்று குரு பகவானை வழிபாடு செய்து வருதலும், அதன் பின்னர் வாரம் தோறும் வியாழக்கிழமை தோறும் நவக்கிரக வழிபாடு, குரு பகவான் வழிபாடு, குரு தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு போன்றவை மிகுந்த அனுகூலமான நற்பலன்களை உங்களுக்கு ஏற்படுத்தும் என்பதில் எவ்வித சந்தேகமும் இல்லை. தீர்த்த ஸ்தல யாத்திரைகள் போன்றவையும் உங்களுக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு. இறை வழிபாட்டின் மூலம் மிகுந்த மேன்மையான நற்பலன்களை நீங்கள் அடைய முடியும். வழிபடுவோம், பயன் பெறுவோம். நன்றி, வணக்கம்.